திருச்சி ஜிஹெச் நர்சிங் மாணவி சீதாலட்சுமி மரணத்திற்கு தரமற்ற மருந்தே காரணம் என விசாரணை குழு அறிக்கை அளித்துள்ளது. மரணத்திற்கு டெக்ஸாமெதாசோன் என்ற மருந்தே காரணம் என விசாரணை குழு தெரிவித்துள்ளது. இதனால் அந்த மருந்தை பயன்படுத்த தடை விதித்துள்ள அரசு டெக்ஸாமெதாசோன் பேட்ச் மருந்தை சோதனைக்கு உட்படுத்தவும் ஆணையிட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி மூக்கு அறுவை சிகிச்சையின் போது சீதாலட்சுமி உயிரிழந்ததும் குறிப்பிடத்தக்கது. மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சரவர்களை நியமித்து சிஎம் விஜய் அதிரடி அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி விழுப்புரம் கடலூருக்கு என் ஆனந்த், சென்னை திருவண்ணாமலைக்கு ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை வெங்கட்ரமணன், திருவள்ளூர் குமார், நெல்லை மரிய வில்சன், பெரம்பலூர் ராஜ்மோகன், காஞ்சிபுரம் தென்னரசு, திருப்பத்தூர் ரஞ்சித்குமார், செங்கல்பட்டு சரத்குமார், கள்ளக்குறிச்சி வன்னியரசு போன்றோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகும் முடிவை எடுத்துள்ள நிலையில் அடுத்தடுத்து பலரும் தங்களது விலகல் அறிவிப்பை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் மீனவர் பிரிவு மாநில தலைவராக உள்ள நீலாங்கரை முனுசாமி தான் கட்சியிலிருந்து விலகுவதாக நயினர் நாகேந்திரனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேலும் கடந்த தேர்தலில் சீட் கிடைக்காதவர்கள் ஐடி விங் நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலையின் புதிய அமைப்பில் இணைய உள்ளதாகவும் செய்தியானது வெளியாகியுள்ளது. தாவேகா ஆட்சியே 6 மாதம் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக எக்ஸ் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இப்படியான சூழலில் 6 மாதம் கழித்து ஆட்சி பற்றி கேளுங்கள் என்றார். யாரிடம் கேட்பது என்றார். எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதை கேட்க வேண்டியது எதிர்க்கட்சிகளின் கடமை என்றும் கூறினார். முன்னதாக 6 மாதங்கள் வரை பார்த்துவிட்டு விமர்சிப்போம் என திமுக கூறியதை சிஎம் விஜய் சாடியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கில்லர் பட ஷூட்டிங்கின் போது ஏற்பட்ட விபத்தில் மதன் உயிரிழந்தது எஸ்.ஜே. சூர்யாவை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. படுகாயமடைந்த தினகரன், சூர்யா, சக்திவேல் ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது. அவர்களை நேரில் சந்தித்து படக்குழுவினர் ஆறுதல் கூறினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சண்டை காட்சிக்காக வைத்திருந்த கார்பன் டை ஆக்சைடு சிலிண்டர் வெடித்ததே விபத்திற்கு காரணம் என தற்பொழுது தெரியவந்துள்ளது. இதனால் எஸ்.ஜே. சூர்யா மிகப்பெரிய வருத்தத்தில் இருப்பதாகவும் தற்பொழுது செய்தி. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தான் போட்டியிடவில்லை அப்படின்னு திருமாவளவன் திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. முன்னாடி இடைத்தேர்தல்ல போட்டியிட்டு அமைச்சரவையில இடம்பெறணும் அப்படின்னு சிஎம் விஜய் தன்கிட்ட கூறினதா திருமாவளவன் சொன்னாரு. ஆனா அது நிராகரிச்சு அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. அதே நேரம் டிவிகே அரசுக்கு விசிக பாதுகாப்பு அரணா நிற்கும் அப்படின்னு தன்னோட பேஸ்புக் வீடியோலையும் உறுதியளிச்சிருக்காரு. திருவள்ளூரில் எக்ஸ் திமுக நகர செயலாளர் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். பிரமாண்ட பைக் பேரணியாக சென்று பூந்தமல்லி தாவேகா எம்எல்ஏ பிரகாசம் முன்னிலையில் அவர்கள் தாவேகாவில் இணைந்துள்ளனர். தாவேகா ஆட்சி அமைத்துள்ள நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சியினர் அக்கட்சியை நோக்கி படையெடுத்து வருவது தற்பொழுது அதிகரித்து வருவதாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிட்டனில் குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக பாகிஸ்தான் கும்பல் நடத்தியதாக கூறப்படும் வன்கொடுமைகள் குறித்து எம்பி ருபர்ட் லோவ் பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பேசிய அவர், பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் 3 ஆண்டுகளில் 600 முதல் 700 பேரால் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார். சில பெண்களை நாயை வைத்து வன்கொடுமை செய்தனர் என ஒரு நேரடி சாட்சி தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தற்பொழுது இந்த ஒரு செய்தி மிக பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி. சென்னை திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி தேர்தலில் போட்டியிட்டப்பதான் கர்ப்பிணியா இருந்திருக்கிறாரு. வயிற்றுல சிசுவோட பிரச்சாரங்களை ஈடுபட்ட அவரு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா தேர்வாயிருக்காங்க. இந்த நிலையில தான் தனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு டிவிகே, அதாவது தமிழ் வெற்றி கொண்டான் அப்படின்ற பெயர் சூட்ட போவதா சொல்லியிருந்தாங்க. இப்போ குழந்தை பிறந்ததுனால இந்த ஒரு பெயர் தான் அவங்க வைக்க போறாங்க அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சிஎம் விஜய் நடிச்ச ஜனநாயகன் படத்துல அவருடைய பெயர் தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த பேர் வைக்கிறது மிகப்பெரிய ஒண்ணா பார்க்க. வெறும் 95 கோடி செலவுல உருவான பேக் ரூம்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 3 நாட்கள்ல 1125 கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு ஹாலிவுட்டையும் அதிர வச்சிருக்கு. முடிவில்லாத ஆளில்லாத வெற்று அறைகளை கொண்ட இடத்துல மாட்டிக்கொள்ற ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றதுதான் படத்துடைய கதை அப்படின்னே சொல்லலாம். A24 நிறுவனம் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வர 12ஆம் தேதி இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. உலக வானிலை அமைப்பு ஜூன், ஆகஸ்ட் வர எல் நினோ உருவாக 80% வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விட்டிருக்காங்க. பசிபிக் பெருங்கடல்ல மேற்பரப்பு நீர் வழக்கத்தை விட அதிகமா வெப்பமடைவதையே எல் நினோ அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனால இந்தியாவுல பருவமழை குறைஞ்சு வெப்ப அலைகள் அதிகரிக்கக்கூடும். 3 மாசங்களுக்கு கடும் வறட்சி காணப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடு.